இன்றைக்கி வீடியோவில் மஷ்ரூம் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு எம்மியான நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே இன்க்ரீடியன்ஸாக கேபேஜு, ஆனியன், கேரட்டு, மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போது வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நூடுல்ஸை பாயில் பண்ண வச்சுக்கலாம். ரொம்ப சாகியாக விடாமல் 5 மினிட்ஸில் உடனே வெளில எடுத்துட்டு வாட்டரை ட்ரைன் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டிக்கினஸாக இருக்காது. இப்போ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மஷ்ரூமை ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். இந்த தண்ணி ரிலீஸ் ஆகி மறுபடியும் இதுவே அப்சர்வ் பண்ணிக்கிற வர குக் பண்ணணும். அப்போ தான் மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். ஸோ அந்த லெவல் ஆனோடனே இதில் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஆரிகானோ ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மஷ்ரூம் இந்த அளவுக்கு ஸ்டிர் ஃப்ரை ஆனோடனே இந்த பேனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸுக்கு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 எக்ஸை கிராக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் பட்டரில் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால அதை ஆட் பண்ணிக்கல. இப்போது இதை நல்லா எக் யோக்கெல்லாம் உடச்சி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எக் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் வதங்குற அந்த ஸ்மெல் வந்த உடனே இதில் கேரட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டையும் இந்த மாதிரி நீட்டாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் கேபேஜ் ஒரு 1/4 கேபேஜ் எடுத்திருக்கேன். ஒரு 100 to 150 கிராம்ஸ் இருக்கும். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நூடுல்ஸ் மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லா ஸ்பைசஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தென் ஃபைனல் டச்சுக்கு கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஃபஸ்ட்டே போட்டால் அதோட க்ரன்ச்சினஸ்லாம் போயிடும். அதனால தான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மெயின் இன்க்ரீடியண்டான மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்டிர் கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். இப்போ இதில் வடித்து வச்சுருக்க பாயில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுக்கு ஊற்ற சொன்னேன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் ஆயில் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இதில் அடியிலேருந்து நல்லா எடுத்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டிர் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸும் இந்த சாஸஸ் எல்லாமே ஒன்று படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் மஷ்ரூம் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.